நம்ம தளபதிக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவி வந்து ஜனநாயகம். இந்த படத்தோட ஷூட்டிங் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் எண்ட், அதாவது நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ள வந்து கண்டிப்பாக முடிஞ்சிடும். அதாவது எக்ஸாக்டாக சொன்னால் இன்னொரு 25 டேஸ் தான் வந்து ஷூட்டிங் ரிமைனிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தான் வந்து ஷூட்டிங் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சாலுமே வந்துட்டு படம் வந்துட்டு இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கடைசியாக ரிலீஸ் பண்ண ஒரு 2 போஸ்டர் வந்து அக்டோபர் ரிலீஸ்னு கன்ஃபார்ம் பண்ணல. அதுலேருந்தே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து இந்த வருஷம் வராதுன்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு வந்து ஜனநாயகம் படம் வந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு தான் வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்து ஜனநாயகம் படம் போயிடுச்சு. ஏன் சொல்லணும்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் வந்துட்டு நம்ம ஜனநாயகம் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட இன்னொரு பிக் ப்ராஜெக்ட் என்னன்னா யாஸ் வச்சு எடுக்கிற டாக்ஸிக் படம். அந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 19/3/2026 சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு வகையில் பார்த்தோம்னா கண்டிப்பாக மார்ச் மந்த்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஜனநாயகம் படம் வர வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி பார்க்கணும்னா ஜனவரி அண்ட் பிப்ரவரி 2 மந்த் தான் இருக்குது. அதில் இருக்க ஒரு பிக் ஃபெஸ்டிவல்னா கண்டிப்பாக பொங்கல் ஃபெஸ்டிவல் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் தான் வந்து நம்ம ஜனநாயகம் படம் வந்து லாக் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம கமலஹாசனுக்கு ரிலீஸ் ஆக போகிற மூவி வந்து தக் லைஃப். இந்த ஒரு படத்துல வந்து இப்போ ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்க சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக வந்து கமலஹாசனோட லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. எஸ்டிஆர் லுக் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி காட்டினாங்களோ அதே ஒரு லுக் தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம எஸ்டிஆருக்கு இந்த ஒரு தக் லைஃப் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எஸ்டிஆர் 49ல தான் நடிக்க போறாரு. அந்த ஒரு படம் எந்த ஒரு ஜானரில் இருக்க போகுதுன்னா ஒரு காலேஜில் ஃபுல்லாக நடக்கிற மாதிரி ஒரு படமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி வசூல் ராஜா எம்பிபிஎஸ் நம்ம கமலஹாசன் நடிப்பில் வந்து ஒரு படம் மாதிரி ஃபன் என்டர்டெய்னர் ப்ளஸ் மாஸ் மூவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு படத்தில் ஃபீமேல் லீட் ரோலாக வந்து யார் நடிக்க போகிறாங்கன்னா இப்போ ரீசன்ட் க்ரஷாக இருக்கிற காயடு லோகர் தான் வந்து நடிக்க போகிறாங்கன்னு சொல்லி அப்டேட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட்டாக நம்ம தனுஷ் டேரக்ஷனில் ஏகே நடிக்க போகிறதா வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாளாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வந்துட்டு இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது டவுன் பிக்சரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓனர் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து ரீசெண்ட் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ரூமர்ஸ்லாம் பொய் கிடையாது. இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இப்போ டாக்ஸ் போயிட்டு இருக்கு. மேபி வந்து உண்மையாக நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது ஒருவேளை உண்மையாக நடந்துச்சுன்னா நம்ம டவுன் பிக்சர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் போல. அதே மாதிரி ஆக்டர் தனுஷ் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்க மூவிஸ்லாம் தாண்டி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போர் தொழில் டேரக்டர் கூட தான் வந்து ஜாயின் ஆக போறாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் ஹீரோயினாக வந்துட்டு நம்ம மமிதா பைஜு தான் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லி இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு.